தமிழக வெற்றி கழகம் வெல்லுமா, வாக்கை பிரிக்குமா? அவனுக்கு அவன் குஞ்சு மணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? தாவேகா வெல்லுமா அல்லது வாக்கை பிரிக்குமா? உங்கள் பாட்டில் பிழை இருக்கிறதுன்னு சொல்றது போல இந்த தலைப்பிலேயே ஒரு சிறு பிழை இருக்குன்னு சொல்லிக்க விரும்புற அக்காவு சகல மூஞ்சிதான் பூஞ்சு போட்ட டவல் மாதிரி இருக்கு, ஆனா மூளை நல்லா பிரைட்டா வேலை செய்யுது. வாக்கை பிரிக்கிறதுன்றதே எதுவும் கிடையாதுங்க. இங்க வாக்கை எடுக்க வந்திருக்கும். எடுக்கிறதோ பிச்சை, இதுல இலக்கான வேலையா? எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. மக்களின் நம்பிக்கையோடு, மக்களின் முழு ஆதரவோடு மக்கள் எங்களுக்கு வாக்களித்து வெல்ல வைப்பார்கள். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. ஏப்ரல் 9ஆம் தேதி 2026 தேர்தல் நடக்கிற இடத்துல நீங்க தெரியும். ஏண்டா டேய், இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு இன்னும் இந்த வரத்துக்கு வருவான்? ஏப்ரல் 9ஆம் தேதியா? ஆமா மேடம், கிட்டத்தட்ட ஏப்ரல் 9. உங்களுக்கு மட்டும் சொல்லிட்டாங்களா டேட்? மேடம் நடக்கும் பாருங்களேன். சொல்லி அனுப்புறதாண்டா. யார் சொல்லி? டாக்டர் சொல்லி அனுப்புறாரு. இப்ப டெல்லி கூப்பிட்டதுதான் டேட் சொல்றதுக்கு தான் போல. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. நீங்க நடு இப்படி சொன்னீங்கன்னா ஃப்ளோல மறந்துடும். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவான், ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேச மறந்துட மாட்டானா? அடச்சி சுமாரியா. மக்கள் கண்டிப்பாக ஒரு மாற்றத்துக்காக, அதுவும் விஜயனாவை நம்பி வாக்களிப்பார்கள். 2026 தமிழகம் சொல்லும், தாவேகா வெல்லும். ஐயோ ஐயோ, மாற்றத்தை எங்க இருந்து தொடங்க போறீங்க? என்னத்தை மாற்றத்தை கொண்டு வர போறீங்க? ஐயோ, இதை யோசிக்க மறந்துட்டோமே. சாலை, பொருளாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு, இது எல்லாரும் தமிழகம் கடந்த 50 ஆண்டுகளில் முன்னேறிய மாநிலமாக இருக்கிறது. நீங்கள் மாற்றத்தை எங்கிருந்து தொடங்க போறீங்க? அதான் தெரியல. இப்ப அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாமத்தான் இங்க வந்து குத்த வச்சேன். தமிழ்நாட்டில் தாவேகா ஒரு மாற்று சக்தியா, வேற ஏதும் ஒரு அரசியல் கட்சியிலுடைய இன்னொரு பிரிவு போல் செயல்படுகிறார்களா அப்படிங்கறது முதல்ல பார்க்கணும். எம்ஜிஆர் அவர்களை கொண்டாடுறாரு, ஜெயலலிதா அம்மையார் வந்து நான் வந்து கிளைம் பண்ணிக்கிறாரு. தலைவர்களை கூட நீங்கள் கடன் வாங்கி தான் கொள்கை தலைவராக வைத்துக் கொள்ளக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு தாவேகா இருக்கு. இந்த மாதிரி ஒரு மானகட்ட கட்சி எங்காவது பார்த்திருக்க முடியுமா? என்னது தூமுன்னுங்க சார், நல்ல சகனம் வச்ச. என்னது ரெண்டாவது தூமுன்னுங்க சார், நல்ல சகனம் வச்ச. கரூர்ல அந்த அசம்பாவிதம் நடக்கிறது, அங்கிருந்து அடிச்சு புரண்டு ஓடி வந்தவர் 72 நாட்களுக்கு வீட்டை விட்டு வெளியே வரணும். இவன்லாம் ஒரு லீடரு, இவனுக்கு 2 பால். நான் தெரியாம தான் கேட்கிறேன், வீட்டை விட்டே வருவதற்கு உங்களுக்கு தயக்கம் இருக்கிறதே, நீங்கள் எப்படி கோட்டை வரைக்கும் போவீர்கள்? அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டே. கோட்டை ஏறி எப்படி கொடியை நாட்டுவீர்கள்? சார், எம்ஜிஆர் காலம் வேற இப்ப வேற சார். வீட்டுல உட்கார்ந்து ஒரு வீடியோ போட்டா போதும் சார். ரைட். தமிழகத்துல சோசியல் மீடியா வச்சு ஒருத்தர் முதல்வராயிரலாம்னா என்னைக்கோ சீமான் முதல்வராயிருக்கணும். ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இந்த கூட்டம் இது ஆஹா ஓஹோ இதெல்லாம் ஒண்ணு வேலைக்காகாது. அங்க ஓட்டு போடுறவன் வேற விதமா திங்க் பண்ணுவான், வேற விதமா திங்க் பண்ணுவான். நாளை கழிச்சு நீதான் முதல்வர், உன் கை முழுக்க பவர். சும்மாறா என் ஜவர். ஏன்டா அந்த பதவிக்கு வர்றதுக்கெல்லாம் ஒரு தகுதி தராதவனாமா? இந்த தேர்தலை பொறுத்தவரை விஜய் வாக்குகளை பிரிப்பார், நிச்சயம் வெற்றி பெற மாட்டார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். போடா தம்பி, நம்ம கட்சி வேலையா ஆரம்பிப்போம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் 3 மாதத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அண்ணன் விஜய் அவர்கள் இருப்பார். யாரா நீ? சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. You are really a God gifted child. எங்கும் சொல்ல முடியல, கொடியேற்ற முடியல, பேனர் கிழிக்கிறீங்க, போஸ்டர் கிழிக்கிறார்கள் என்றால் ஆளும் திமுக எங்களை பார்த்து அஞ்சுகிறது, நடுங்குகிறது. டேய், பயந்து ஓடாதீங்க. ஏம்பா, பயந்துட்டேன்னு ஒத்துக்குப்பா, இல்லன்னா 2 மணி நேரம் பேசிய கொள்ளுவா. என்னது 2 மணி நேரமா? மாமா பயந்துட்டோமா? பயந்துட்டோம். அவர் சொன்னார், நான் கட்சியை உருவாக்குவேன் என்று சொன்னார், கட்சியை உருவாக்கினார். மிகப்பெரிய மாநாடை நடத்துவேன் என்று சொன்னார், மாநாடை நடத்தினார். இதெல்லாம் ஒரு பெருமையா? கட்சியை ஆரம்பிக்கணும்னு சொன்னாரு, ஆரம்பிச்சாரு. பொறுப்புகள் போடணும்னு சொன்னாரு, பொறுப்புகளை போட்டாரு. சொன்னதை செஞ்சாருன்னாரு. அந்த ஜனநாயகன் வெளிவரும் சொன்னாரு, வெளிவந்ததா? என்ன பஞ்சர் ஆயிடுச்சா? அதுக்கே திணறிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கே முக்கிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் எப்படி நீங்க வந்து ஆட்சி பிடிக்க போறீங்க? எனக்கு அது தெரியல. நாங்க லோக்கல். ஏண்டா பழைய சோறுல தயிர் ஊத்துன மாதிரி ஒரு மூஞ்சி, நீ எல்லாம் லோக்கலா? இவர் வந்து இங்கிலாந்துல இருந்து ஒரு ரோல்ஸ் ராயா அந்த காரு இறக்குமதி செஞ்சாரு. வெறும் வந்து 1 கோடி ரூபாய் வந்து வரி ஏய்ப்பு, வரி கட்டணம், நுழைவு வரி கட்டணம். அந்த வரியை கூட கட்டாமல் ஏமாற்றியவர், போர்ஜரி செய்தவர் விஜய். உண்மையே வந்து உங்களுக்கு வந்து சூடு சொரணை இருந்தா அது 1 கோடியா கட்டியிருப்பீங்களா இல்லையா? நோ சூடு நோ சொரணை.
நோ ப்ராப்ளம், இட்ஸ் பிராண்ட். முதலில் நீங்க செய்ய வேண்டியது அந்த பணத்தை கட்டுங்க, அப்புறம் நீங்க பேசுங்க. வீட்டுல யாராவது பெரிய வந்தா நடிகர் விஜய் அவர்களை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. நான் வீரத்துல புலி கொட்டை எடுத்துதான் எடுக்காததா எடுத்ததான் 20% என்கிறார்கள், 40% என்கிறார்கள். சற்று முன்னர் கிடைத்த சகதி 120% என்கிறார்கள். சிரிக்காதீங்க, சாமி பேரு வெயிட்டு கண்ணை குத்திரும். 45%, 50%, 120% போயிட்டாங்க அப்படின்ட்டுன்னு 1000 இப்ப 2000 ஆயிருது. 2000 4000 ஆகும். கட்சியில தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுக்க போறாங்க மக்களுக்கு? இந்த ரெண்டு கட்சியும் சேர்ந்து பிம்பிளிக்கா பிலாப்பி தான் கொடுக்க போறாங்க. உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுறீங்க. அதனால தம்பிகள் எல்லாம், நீங்க எல்லாம் மடக்கு ஊதி நண்பர்கள் எல்லாம் ஆட்சிக்கு பாத்தியா, காலைல சாவிடு மாதிரி உட்காந்துருந்தானுங்க, இப்ப சவுதி அரேபியால வேலை கிடைச்ச மாதிரி துள்ளி குதிக்கிறானுங்க. எங்க கட்சியின் சிம்பல் பேரு விசில் சார். அது வந்து தமிழ் வந்து மடக்கூதின்னு ஒண்ணு இருக்கு சார். ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் முன்னாடி வந்து தப்பான வேர்டை வந்து மிக்ஸ் பண்ணி பப்ளிசிட்டி பண்றாரு சார். இதெல்லாம் நாங்க வன்மையாக கண்டிச்சு அவர் மேல வழக்கு பதிவு செய்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கைஸ், வேலையே நம்பர் 1 முட்டாள் பாத்திருக்கீங்களா? யார் சார் அது? இவன் தான். செல்ஃபி எடுத்துங்க. அப்புறம் நம்ம சின்னத்தை சொன்னாரு, மடக்கு ஊதி. ஆமாயா, மடக்கி உங்களை ஊதத்தான் போகிறோம் 2026. மோஸ்ட்லி மூக்கு சளி. யாரா இந்த ஜோக்கரு? பெரும்பகுதியான வாக்கு உரிமையே இல்லாதவர்கள் தான் அந்த கட்சியில நிறைய பேர். என்ன வெயிட் பண்ண சொல்ற? அதாவது வந்துங்க, கழுத்து வெளுத்தாலும் காகம் கருடனாக முடியாது, தலைகீழ நின்றாகும் தாவேகா வெற்றி பெற முடியாது. உங்களுக்கு சூடு சொரணை இருந்துச்சுன்னா அந்த பணத்தை கட்டுங்க, போங்க வாங்க அப்படின்லாம் அருமையாக பேசினாரு. அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னா சொல்லட்டுமா? ஜனநாயகன் உங்களால ரிலீஸ் பண்ண முடியுமான்னு கேட்டாரு. அதை தானே நாங்களும் சொல்றோம். நேர்மையா இருக்கிறவனுக்கு எப்பவுமே சோதனை அதிகம். நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் வச்சீங்களேன், ஜனநாயகன் 9ஆம் தேதியே வந்திருக்கும். ஐயோ, அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. பாஜகவை வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்வதற்கு ஒண்ணுக்கு போற நீங்க தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் உரிமைகள் ஒண்ணுன்னா பறிபோது. நீங்க என்ன பேசுவீங்க? கிழிப்பா, அவன் கிழிப்பா. தீய சக்தி திமுக பேசுறீங்கல்ல, தீய சக்தி பாஜக பேசு. அந்த தைரியம் இருக்கா? அந்த தெம்பு இருக்கா? அந்த திராணி இருக்கா? நாமளே கிடையாதுப்பா, வீணா வந்து ஏமாந்து போற சொன்னா கேளு. அதாவது திருப்பரங்குன்றம் பேச மாட்டேன், கவின் கொலைகளுக்கு பேச மாட்டேன், ஒன்றிய அரசு நோக்கி பேச மாட்டேன். எனக்கே பிரச்சனை வந்தா நானே பேச மாட்டேங்க. அது பாஜக வந்தா சுத்தமா பேச மாட்டாங்க. நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். வரும் 2026 எலெக்ஷனும் நாங்க தான், கலெக்ஷனும் நாங்க தான். ஜோக் இல்லையா? அதிகபட்சம் போனா 60 நாள் தேர்தல். ஒண்ணு உங்க தலைவர் வீட்டை விட்டு வெளியில வரல. வீட்டை விட்டு வெளியே வர நாட்டை எப்படி மாத்துவாரு? டேய், வாயில என்ன தவடாடா, புண்ணாக்காடா, தடிமாடு, வாயை திறந்து சொல்லடா. தேர்தலை சந்திக்க மாட்டோம், ஓட்டு கேட்க மாட்டோம், மக்கள் பிரச்சனை பேச மாட்டோம், பாஜக பத்தி பேச மாட்டோம், தேர்தல் வாக்கு கொடுக்க மாட்டோம். ஆனா ஓட்டு மட்டும் எங்களுக்கு போட்டுருவாங்க. நாங்க நேரடியாக பனையூர் டு சென்ட் ஜார்ஜ் கோட்டையில எங்கள் தளபதி முதலமைச்சராக அமர்வார் அப்படின்னு ஒரு கடவுளே இருக்காங்க. அமுல் பேபி, நீ முதல்ல பல்லாங்குழி விளையாடணும், அதுக்கப்புறம் பாண்டி விளையாடணும். அதெல்லாம் விட்டுட்டு நேரா WWF தான் விளையாடுவேன்னு சொன்னா அப்புறம் மூஞ்சி முகரெல்லாம் அடிபடும்ல. மக்களை முதல்ல நீங்க பாருங்க, மக்களை முதல்ல உங்க தலைவரை பார்க்க சொல்லுங்க. எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா. மாதம் ஒரு முறை வெளிவரக்கூடிய ஒரு அண்டப்பறவை போல இருக்கிறாரு. எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். நாட்டிலே ஆட்சியில் பங்கு கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு கூவினீங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் உங்களால் கூட்டணி அமைக்க முடியவில்லை. மக்கள் கூட்டணினா அதான், அப்படி அமையலைன்னா இப்படி சொல்லிக்க வேண்டியதுதான். மக்கள் கூட்டணினா எதுக்கு அதிகாரத்தில் பங்கு என்ன நோக்கி கட்சி வரலாம்னு ஏன் அழைப்பு விடுக்கிறார்? திமுக என்பது கொள்கை கூட்டம், தாவேக்காவிடம் கொள்கை இல்லை. திமுகவுடைய கொள்கை தான் விருதுநகர் மாநாட்டுல பார்த்தமே, வாழைத்தார புடிச்சிட்டு தொங்கு. வாழைத்தார பிடிச்சா பிரச்சனை இல்ல, டிரான்ஸ்பார்மரை பிடிச்சாதான் பிரச்சனையா? அவன் இன்னும் திருந்தலமாமா. தம்பி மணி வந்து சினிமா கூட்டம் தான் அப்படிங்கறத நிரூபிச்சிட்டாரு, விசில் அடிச்சா கூட்டம் தான் அப்படிங்கறத நிரூபிச்சிட்டாரு. என்ன நான் 100% இந்த சத்தம் 2026 மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி தாவேகா என்கின்ற புதிய அரசியல் புரட்சியை தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்க போகிறார்கள். விஜய் அவர்கள் என்ன மாற்றத்திற்காக இவர்கள் வந்து தொடங்கினாங்க கட்சி? எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக. எந்த கொள்கையை எதிர்த்து பாஜகவுக்கு எதிராக அவர்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க? பாஜகவுடைய கொள்கை. திருப்பரங்குன்றம் சம்பந்தம் ஏதாவது வாய் திறந்தீங்களா? சூடு சொரணை இருக்கா உங்களுக்கு? முதல்ல அவன் படுத்துற பாட்டுக்கு
தூக்குல தொங்கிடலாம் போல இருக்கு. தொங்கு தொங்குடா. தமிழ்நாட்டுல நான் முதலமைச்சராக போறேன், தமிழ்நாட்டை நான் மாற்ற போறேன், மாத்தி கிழிக்க போறேன்னு சொல்றீங்களே, திருப்பரங்குன்ற இஷ்யூ தொடர்பா உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதை ஏதாவது ஒரு வார்த்தை பேசுங்க. ஊமையா? மௌன விரதமா? ஏன்? அது வந்து தம்பிகள்கிட்ட கேக்குறேன். விஜய்க்கு வந்து ஒண்ணும் தெரியாது. நம்ம மணி அவர்களுடைய அனுபவம் கூட விஜய்க்கு இல்ல. ஸ்டாலின் மட்டும் அங்கிள் சார் சொல்றீங்க. உங்களுக்கு வெளிப்படையாக துணிச்சல் இருக்கா? சூடு சொரணை இருந்தா நீங்க மோடியை நீங்க அங்கிள் சார் சொல்லி பாருங்க. ஐய இப்ப எதுக்கு வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சு நிறுகிற? இந்தியா முழுக்க கிறிஸ்தவர்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல், தேவாலயங்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல், தலித்துகள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல். வாயில விசில் வச்சுட்டே இருந்தாரா? அவர் திறக்க மாட்டாரா? என்ன சிரிப்பு ராஸ்கல்? பாஜக RSS இன்னொரு கிளை அமைப்பு தான் தாவேகா. போதும் ரொம்ப அடிக்கிறான்டா இவன். என்னுடைய ஆசைங்க உண்மையிலே நடிகர் விஜய் முதலமைச்சர் ஆகணும். யார் அவன்? யாரா இருந்தா உனக்கு என்ன மூடிக்கிட்டு வேடிக்கை பாடுறா? அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிக்கிறாங்களே. அதாவது அவர் முதலமைச்சர் ஆகி ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொடியேற்றுறதுக்கு வரும்போது ஆகஸ்ட் 15க்கு பிறகு அக்டோபர் 15க்கு வருவார். 72 நாள் ஆயிரும் வெளியே வர்றதுக்கு. அதுதான் வருத்தம். இதுக்கு செருப்பாலே அடிச்சிருக்கலாம். மேற்கொண்டு இந்த மூஞ்சில கரியலி பூசுற மாதிரி இருக்கு. அப்பா போதும் பாப்பா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.